هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله அல்லாஹு தாலாவுடைய அளப்பெரிய கிருபை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிம்களா முஃமின்களா ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா தன் மேலான திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான், ஃபஸ்குருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும். நீங்கள் நின்றாலும் படுத்தாலும் நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் எல்லா நிலைமையிலேயும் நீங்கள் உங்களுடைய அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க என்பதா அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். இன்று மனிதன் ஏதாவது ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் வந்து நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நிம்மதி எதை கொண்டு கிடைக்கும்? பதவியை கொண்டு கிடைக்குமா? காசு பணங்களை கொண்டு கிடைக்குமா? சொந்த பந்தங்களை கொண்டு கிடைக்குமா என்று பார்த்தால் அல்லாஹு தஆலா தன் மேலான திருமை சொல்லி காட்டுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு மட்டும்தான் உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்பது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உலகத்தினுடைய சொத்து பத்துக்களை கொண்டோ பதவி பட்டங்களை கொண்டோ நிம்மதியை பெற முடியாது. யாருடைய கல்விலே சதா அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறதோ, மூச்சுக்கு மூச்சு அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறார்களோ, அவர்கள் கல்விலே அல்லாஹ் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டும் பொழுது வலதிக்ருல்லாஹி அக்பர்னு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய திக்ர் ஆக பெருசுன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. அல்லாஹ் தஆலா தொழுகை பெருசு, நோன்பு பெருசு என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய திக்ர் தான் ஆக பெரிய அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. அப்ப அன்பர்களே, தொழுகையின் நோக்கத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அக்மிஸ் ஸலாத லிதிக்ரி என்று சொல்லுகிறான். நீங்கள் தொழுகையில் நிலைநாட்டுங்கள் என்னுடைய திக்ருக்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொழுகையின் நோக்கமே அல்லாஹ்வுடைய திக்ர் தான். எந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்குதோ அதுதான் தொழுகை. எந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லையோ அந்த தொழுகை அல்லாஹ் நெருக்கத்தை பெற்றுத்தர முடியாது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான் எல்லாத்தை விட பெருசு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு நாள் ஜும்மாவிலேயும் இமாம் குத்பா முடித்து இறங்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வலதிக்ருல்லாஹி தஆலா அவுலா வ அலா வ அஸ்ஸு வ ஜல்லு வ அஹம்மு வ அதம்மு வ அக்வா வ அக்பர் சொல்லி முடிப்பாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ்வுடைய திக்ராக இருந்து வலதிக்ருல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய திக்ராக இருந்து அஸ்ஸு மிக கண்ணியமானது, வ அஜல்லு மிக உயர்வானது, வ அதம்மு மிக பரிபூர்ணமானது, வ அக்வா மிக சக்தி வாய்ந்தது, வ அக்பர் எல்லாத்தையும் விட பெருசு என்று ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் இமாம் ஞாபகப்படுத்துகிறார்கள். அல்லாஹு தஆலாவும் குர்ஆன்ல சொல்றான், ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத, ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் ஃபன்தஷ்ரு ஃபில் அர்த், பூமியிலே பரந்து செல்லுங்கள், வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த காசு பணத்தை தேடுங்கள். ஆனால் நீங்கள் அவர் காசு பணத்தை தேடும் பொழுது கூட வஸ்குருல்லாஹ கஸீரா, நீங்க அல்லாஹ் அங்கேயும் அல்லாஹை மறக்காதீர்கள். நீங்க வியாபாரம் செஞ்சாலும் தொழில் செய்தாலும் உங்களுடைய கல்விலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அன்பர்களே, ஆண் மக்கள் யார், ஆண் சிங்கங்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, ரிஜாலுன், உங்களுடைய ஆண் மக்கள் யார் என்று சொன்னால் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ், அவர்கள் வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள், அது அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தடுக்கான்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. என்ன வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் தொழில் செய்தாலும் அவருடைய உள்ளங்களே அல்லாஹ்வுடைய ஞாபகம் குடிகொண்டே இருக்கும். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டே இருப்பார்கள். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், யذ்குரூனல்லாஹ ஃபீ குல்லி அஹ்யானின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே திளைத்திருப்பார்கள். அன்பர்களே, மனிதனை கல்வை சந்தோஷமாக்கக்கூடியது,
உள்ளத்தை நிம்மதி பெற செய்யக்கூடியது அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய திக்ர் என்பதிலே எல்லா வணக்கங்களை விட பெரியது. ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு சென்று நீங்கள் பல பேர்களை வெட்டி வீழ்த்தி நீங்களும் ஷஹீதாவதை விட, வெட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாவதை விட மிக சிறப்பான ஒன்றை சொல்லட்டுமா என்றார்கள். சஹாபாக்கள் சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. மேலும் பெருமானார் சொன்னாங்க, அடுத்து சொன்னாங்க, நீங்கள் தங்கத்தையும் வெள்ளியும் வைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்குவதை விட சிறப்பான ஒன்றை சொல்லட்டுமான்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. பெருமானார் சொல்லுங்கன்னு சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திக்ர் தான் இது எல்லாத்தையும் விட பெருசு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க. காரணம் என்ன நண்பர்களே, அல்லாஹ்வுடைய திக்ர் தான் வேறாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திக்ர் இருப்பதனால தான் ஒருத்தன் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், ஜகாத்து கூறான், ஹஜ்ஜு செய்றான், எல்லாமே அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறதுனால தான். அல்லாஹ்வுடைய மறதி கொண்டுதான் மனிதனுக்கு எல்லா பாவங்களும் நிகழ்கிறது. ஒரு பொய் சொல்றான், திருடுறான், சினா செய்யறான், எல்லா பாவம் ஏன் செய்யறான்? அல்லாஹ்வை மறக்கிறதுனால தான். அதனால்தான் எல்லா வணக்கங்களுக்கும் அடிப்படையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திக்ரை நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். இப்ப நம்ம அல்லாஹ்வுடைய திக்ருக்காக வேண்டி நம்முடைய உள்ளத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். என்னதான் நம்ம வியாபாரம் செஞ்சாலும் தொழில் செய்தாலும் நம் நாவிலே அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபி வந்தார், வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ் அய்யுல் அமாலி அஃஸல் யா ரசூலுல்லாஹ், அமல்களிலேயே சிறப்பான எது என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தமூத வலிசானுக ரதபம் மின் ஸிக்ரில்லாஹ், நீ உன்னுடைய மரணம் நேரும் பொழுது உன் வஃபாத்தாகும் சமயத்திலே உன் நாக்கு அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செய்யும் நிலையிலே நீ மரணிப்பதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். மரணிக்கும் போது உன் நாவிலே அல்லாஹ்வுடைய திக்ர் வர வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு வாழ்நாளெல்லாம் அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்க வேண்டும். நீ வாழ்நாளெல்லாம் உலக காரியம் ஈடுபட்டு கொண்டு துனியாவுடைய விஷயங்களை மட்டுமே பேசிக்கொண்டு உன் நாவிலே அல்லாஹ்வை பற்றி ஞாபகம் இல்லை என்று சொன்னால் மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வராது. வாழ்நாளில் எதை அதிகமாக செய்தார்களோ அதுதான் மரண தருவாயிலே ஞாபகம் வரும். சாதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தமூதூன கமா தஈஷூன, எவ்வாறு வாழ்ந்தீர்களோ அவ்வாறு தான் மரணிப்பீர்கள். நம்ம எந்த நிலையிலே வாழ்நாள் அதிகமாக நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய வாழ்க்கை, அதிகமான பேச்சுக்கள் எதிலே அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுதான் மரண தருவாயிலே வரணும். மரண தருவாய் என்றே அது ஒரு போதையான நிலைமை. அது மனிதனுடைய அறிவு தடுமாறிவிடும். அந்த நேரத்திலே அவனுடைய வாயிலே அவன் எதை அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்தானோ அது தன்தானே வாயில் வரக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக நம்ம ஆபரேஷன் பண்ணும்போது பார்க்கலாம், எங்கள் தாயாருக்கு ஆபரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு போன பிறகு உள்ள போகும்போது லாயில சொல்லிக்கிட்டே போனாங்க. திரும்பி வெளியே கொண்டு வரும்போது பார்த்தா ஞாபகம் ஒன்றும் வரல அவங்களுக்கு, ஆனால் வாயிலை களிமா சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எதை அவர்களுடைய அதிகமாக வாழ்நாளை சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த வார்த்தைகள் அவருடைய அந்த இறுதி கட்டத்திலே வருவதை பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த ஞாபகம் இல்லாத நிலையில் கூட அவர் வாயிலே அல்லாஹ் தஆலா அதை ஓட வைத்து விடுகிறான். அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய திக்ராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, புகாரி ஷரீஃபுடைய கடைசி ஹதீஸ் நீங்கெல்லாம் கேள்விப்பட்டீங்க. புகாரி ஷரீஃப் முதல் ஹதீஸ் என்னங்க? புகாரி முதல் ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா காரியத்துக்கும் அடிப்படை எண்ணம் தான். நீ எந்த நியத்தை செய்யறையோ அதுதான். நீ வெளிப்படையில் பார்க்க நற்காரியமாக இருக்கும், உன் உள்ளத்திலே பெருமைக்காக இருந்தால் பாவமாக மாறிவிடுகிறது. வெளிப்படையிலே பார்க்க ஒரு தீமையாக இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்திலே அல்லாஹ்வுக்காக செய்தால் நன்மை உண்டாகிறது. எல்லா செயல்களும் நியத்தை பொறுத்து அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் புகாரி ஷரீஃபுடைய முதல் ஹதீஸ். புகாரி ஷரீஃபுடைய கடைசி ஹதீஸ் எழுதுறீங்களா? புகாரி ஷரீஃபுடைய கடைசி ஹதீஸ் எழுதுறீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கலிமத்தானி, இரண்டு கலிமாக்கள் இருக்கிறது, இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது, ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், அவைகள் நாவிலே மிக மிக எளிதானது, சொல்வதற்கு ரொம்ப ஈஸியானவைகள், ரொம்ப லேசானவைகள். ஹபீபத்தா வ சகீலத்தானி ஃபில் மீசான், ஒரு மீசான் தராசிலே மிக மிக கனமானது. வ ஹபீபத்தானி இலர் ரஹ்மான்,
உன் ரஹ்மானிடத்திலே மிக மிக பிரியத்துக்குரியது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது, சொல்வதற்கு லேசானது, ஆனால் மீசான் தராசிலே கனமானது, உன் ரப்புக்கு மிகவும் பிரியமானது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுகை என்ன தெரியுங்களா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற வார்த்தையோடு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன் கிதாபை முடிக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த வார்த்தை, இது புகாரி முடிக்கிறேன், இதோட முடிஞ்சறல, உன் வார்த்தைகள் அதிகமான வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அலீம் என்று இருக்க வேண்டும் என்று என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக ரொம்ப சிரமப்பட்டாங்க, நிறைய போர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க, ரொம்ப அடிவாங்கினாங்க, துன்புறுத்தப்பட்டார்கள். பிற்காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு, மக்கா வெற்றி பெற்ற பிறகு நாலா புறங்களிலிருந்தும் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டங்கள் வர ஆரம்பிச்சாங்க. அரபு தேசத்தில் உள்ள சுற்றுவட்டாத எல்லா கூட்டங்களும் இஸ்லாத்துடைய வெற்றியை பார்த்து கூட்டம் கூட்டமாக வந்து பெருமானாரிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டம் வந்து பையத்து வாங்கி இஸ்லாம் வாங்கிட்டே போனாங்க. அப்ப அல்லாஹ் இறக்கி வச்ச ஆயத்து, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து விட்டால், வரைதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய காட்சியை நபியர்கள் பார்ப்பீர்கள். அந்த நேரத்திலே நீங்க அல்லாஹ் மறந்துடாதீங்க, இது நம்ம வெற்றி, இது நமக்கு கிடைச்ச வெற்றி, கிடைச்சி இருமாந்து விடாதீர்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, அந்த நேரத்தில் அதிகமா அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். வஸ்தக்ஃபிருஹு, அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை இறங்கி குர்ஆனிலே கடைசி இறங்கின சூரா இதுதான். பெருமாள் இந்த ஆயத்தை இறங்க பெருமாள் அடிக்கடி அதிகமா சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி என்று பெருமானார் அடிக்கடி ஓதிக்கிட்டே இருப்பாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் புதுசா நீங்க அதிகமாக ஓதுறீங்க யார ரசூலுல்லாஹ்னு கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதாலிக உமிர்து, இவ்வாறுதான் என்னை அல்லாஹ் ஏவி இருக்கா என்பதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறதே அது எல்லாத்தையும் விட பெருசு. காரணம் தெரியுங்களா? அல்லாஹ் என்று ஒரு முறை நாம சொன்னா அல்லாஹு தஆலா அப்தி என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும், நீங்க என்னை ஞாபகம் செய்யுங்கள், நான் உங்களை ஞாபகம் செய்றேன்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. நம்மள அல்லாஹ் ஞாபகம் செய்ற பெரிய பாக்கியம் என்ன இருக்குது? நம்ம அஸத் அஹ்மத் என் பேர், என்னுடைய பெயரை அல்லாஹ் ஞாபகம் செய்வது எனக்கு என்ன பெரிய பாக்கியம் இருக்கிறது? அல்லாஹ் என்னுடைய பெயரை சொல்வதை தவிர எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்ன இருக்க போகிறது? ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சஹாபி ஒருத்தர் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு கூப்பிட்டு குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க கேட்டா, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு மேல தான் இறங்குது, என்னை ஓத சொல்லி யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, உங்களை ஓத சொல்லி என்னை அல்லாஹ் கேட்க சொன்னான்னு சொன்னாங்க. உபை கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கஸ்மானி அல்லாஹ், என்னுடைய பெயரை அல்லாஹ் மொழிந்தானா என்று கேட்டார்கள். ஆம், உன்னுடைய பெயரை சொல்லி தான் அல்லாஹ் சொல்லான்னு சொன்ன உடனே என்னுடைய இந்த பெயர் ரப்புல் ஆலமீன் ஆகிய சர்வசோ சக்கர அல்லாஹு தஆலா என்னுடைய பெயரை சொன்னானா என்று சொல்லி ஆனந்த திருவடிக்காரம் அழுக ஆரம்பிச்சுட்டான் உபை கஅப் ரலியல்லாஹு தஆலா. அன்பர்களே, நாம் அல்லாஹ்வை ஞாபகம் செய்தால் அல்லாஹ் நம்மை ஞாபகம் செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ் குதுஸில வருது, மன் ஸக்கரனி ஃபீ நஃப்ஸி ஸக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, யார் என்னை உள்ளத்திலே ஞாபகம் செய்கிறாரோ நானும் அவரை என் உள்ளத்திலே ஞாபகம் செய்கிறேன். மன் ஸக்கரனி ஃபீ மலைன், ஒரு கூட்டத்திலே வைத்து 4 பேர் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து என்னை ஞாபகம் செய்தால் நான் இதைவிட சிறந்த கூட்டத்திலே மலக்குமார்கள், நல்லடியார்கள், நபிமார்கள், வலிமார்கள் போன்ற அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுக்கு எல்லா சபையும் ஒன்று கூட்டி அவர்களிடத்திலே இவரை பற்றி பேசுவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்பர்களே, நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலேயும் அதிகமாக வருகிறது. அதே போன்று அல்லாஹ் யார் திக்ர் செய்யாமல் இருக்கிறார்களோ அவளை பற்றி எச்சரிக்கையும் வந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உமை யஅஷு அன் ஸிக்ரிர் ரஹ்மானி நுகையித் லஹு ஷைத்தானன், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் யார் புறக்கணிக்கிறார்களோ, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய திக்ருக்கு நேரமே ஒதுக்கல, காசுக்கு சாப்பிட்ற நேரம் ஒதுக்குறாரு, தூங்குற நேரம் ஒதுக்குறாரு, வியாபார நேரம் ஒதுக்குறாரு, மனைவி மக்கள்கிட்ட பேச நேரம் ஒதுக்குறாரு. ஆனா அல்லாஹ்வுடைய திக்ருக்காக வேண்டி யார் நேரம் ஒதுக்கவில்லையோ
அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குர்ஆன் ஷரீஃப்ல, நுகையிது லஹு ஷைத்தானன், ஷைத்தானை அவன் மீது நாமே சாட்டி விடுவோம். ஃபஹுவ லஹு கரீன், அந்த ஷைத்தான் zikr செய்யாதவனுக்கு நெருங்கிய கூட்டாளியாகி விடுவான். அன்பர்களே, ஷைத்தான் தெரியுமா? ஷைத்தானுடைய வேற என்ன தெரியுமா? அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தானுடைய வேலை என்ன சொன்னால் அவன் உங்களுக்கு ஏழ்மையை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். இப்போ இவ்வளவு காசு இருக்கு, இது போன அண்ணா அடுத்து என்ன செய்வ, அடுத்து என்ன செய்வ, அடுத்து என்ன செய்வ, நமக்கு ஏழ்மை வந்துருமோ வறுமை வந்துருமோ என்று பயமுறுத்துவதுதான் ஷைத்தானுடைய வேலை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப ஷைத்தானுடைய வேலை உள்ளத்திலே வஸ்வசாக்களை போடுவது, உள்ளத்திலே அவன் தடுமாற்றங்களை உண்டா. சில பேர் சொல்றாங்கல்ல, நல்லா சம்பாதிக்கிறது, ஆனா உள்ளத்துல ஒரு மாதிரி கவலைகள், வஸ்வசாக்கள், ஊசலா வந்து கொண்டே இருக்கிறது, நிம்மதி இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்களை ஷைத்தானை நாம் தான் சாட்டினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எந்த உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய zikr கூடி இருக்கிறதோ அந்த உள்ளத்திலே ஷைத்தான் வரவே மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஸக்கரல்லாஹ் ஹனஸ வ இதா கஃபல வஸ்வஸ, எந்த உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய zikr இருக்கிறதோ அங்க ஷைத்தான் ஓடி விடுகிறான். அல்லாஹ்வுடைய மறதி இருக்கும் பொழுது அந்த இடத்திலே ஷைத்தான் வந்து ஏதா வஸ்வசாக்களை போட்டுக்கொண்டே இருக்கிறான். எனவேதான் குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா அதிகம் ஓதிட்டே இருக்கணும். குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த ஜனங்கள் ரப்பைக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன். மலிக்கின் நாஸ், அவன் இந்த உலக மக்கள் அனைவருடைய அரசனாக இருக்கிறான். இலாஹின் நாஸ், அவன்தான் எல்லா ஜனங்களுக்கும் இறைவனாக நாயனாக இருக்கிறான். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், உள்ளத்திலே அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், உள்ளங்களிலே வஸ்வசாக்களை போடக்கூடிய, உள்ளங்களே ஊசலாட்டங்களை போடக்கூடிய ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆவை அதிகமாக குல்லபுன் நாஸ் ஓதிக்கிட்டே இருக்கும். எவர்கள் அதிகமாக குல்லபுன் நாஸ் சூராவை ஓதிக்கொண்டே இருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய வஸ்வசாக்களை விட்டும், ஊசலாட்டங்களை விட்டும், மன தடுமாற்றங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். அதனாலதான் சில பெரியார்கள்லாம் தொழுவு தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி குல்லபுன் நாஸ் சூரா ஓதி தக்பீர் கட்டுவாங்க. நான் மலேசியாவில் போகவும் பார்த்தேன். அங்குள்ள எல்லா பள்ளி, பெரும்பான்மையான பள்ளி இமாம்கள் காமத் சொன்ன பிறகு குல்லபுன் நாஸ் சூரா ஓதி தக்பீர் கட்டுறாங்க. காமத் சொல்லிடுறாங்க, பார்த்தா மெதுவாக அவங்க குல்லபுன் நாஸ் சூரா ஓதுறாங்க. காமத் சொன்ன தக்பீர் கட்டுறது இல்லை, குல்லபுன் நாஸ் சூரா ஓதி அப்படி தக்பீர் கட்டுற காட்சி நான் பார்த்தேன். மலேசியா நிறைய பள்ளியாசல்ல பார்த்தேன். என்ன அர்த்தம்னா, தொழுகு போறேன் அல்லாஹ், தொழுகும் பொழுது என் உள்ளத்திலே வஸ்வசாக்கள், ஊசலாட்டங்கள் போட்டு என் உள்ளம் வேறு பக்கம் அலைபாயாமல் என் உள்ளத்தில் ஓர்மை கூடிய அல்லாஹ் என்று துஆ செய்து விட்டு தக்பீர் கட்டுகிறார்கள். நாமளும் முடிஞ்சா காமசர் முன்னாலோ காமசர் பின்னாலோ குல்லபுன் நாஸ் சூரா ஓதி தக்பீர் கட்டினா நம்முடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ் தஆலா ஓர்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இப்ப ஷைத்தானுடைய வேலை என்ன? யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மக்களுடைய உள்ளங்களே ஊசலாட்டங்களை, ஏதாவது சிந்தனைகளை போட்டு அவனை மனசை குலப்படுத்திக் கொண்டே இருப்பான், ஏதாவது கவலைகளை போட்டுக் கொண்டே இருப்பான். இது ஷைத்தானுடைய வேலை. இப்ப அல்லாஹ்வுடைய zikr உள்ளத்திலே வந்து விட்டால் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அன்பர்களே, கல்விலே அதிகமாக காலையில் எழுந்தது போய் இரவு முறை நம் வாயிலே அதிகமாக அல்லாஹ் அல்லாஹ் zikரை சொல்ல வேண்டும். முதல் காலை எழுந்த உடனே முதல் வார்த்தை கண்ணை மூடி உட்கார்ந்து 5 நிமிஷம் அல்லாஹ் அல்லாஹ் மூச்சில் அல்லாஹ் zikr செய்யும். அதே மாதிரி ராத்திரி இரவு படுக்கும் பொழுது நம்ம எல்லாம் பெட்லாம் பிரித்து படுத்த உடனே பேச்சு பிறகு உடனே தூங்கிடக்கூடாது. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அல்லாஹ் அல்லாஹ் zikr அமைதியாக செய்து விட்டு தூங்கினால் இரவெல்லாம் அல்லாஹ்வுடைய zikr நன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்துறான். அல்லாஹ் தஆலா இரவுல கொஞ்ச நேரம் zikr செஞ்சுட்டு அப்படியே தூங்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த இரவு முழுவதும் zikr நன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறான். அன்பர்களே, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபஸ்குருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும், நின்றாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை zikr செய்ய என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அஃதலு zikri லா இலாஹ இல்லல்லாஹ், zikர்களையே ஆக சத்தது தெரியுமா லா இலாஹ இல்லல்லாஹ் zikr என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப நம்ம எல்லா நேரங்களிலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்ல வேண்டும். வீட்டுக்குள்ள உள்ள போறோம், போகும்போதே லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த மனைவியோ இந்த மக்களோ என் பிள்ளைகளோ இந்த வீடோ எதுவே தேவை பூர்த்தி செய்ய முடியாது, இவைகள் ரப்ப அல்ல, யா அல்லாஹ் நீ தான் என் இலாவாக இருக்கிறாய் என்று சொல்லி வீட்டிலே காலத்து வைக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு உள்ள போகணும். அதே மாதிரி கடைக்கு போறோம், கடையை போய் முதல்ல காலத்து வச்ச உடனே லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கடை இந்த வியாபாரம் என் தொழில் என்னுடைய தேவை பூர்த்தி செய்வது அல்ல,
இவைகள் ரப்பு அல்ல, என்னுடைய கடவுள் இலாஹ் அல்ல, என் ரப்பு அல்லாஹ்வாக இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கடையர் இலாஹ் இல்லை என்று சொல்லி கடையிலே காலத்து வைக்கும் பொழுதே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு கொண்டு வைக்கும். ஒரு கஸ்டமர் உள்ள வர்றாங்களா, வரும்போது லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கஸ்டமரை என் தேவை பூர்த்தி செய்ய முடியாது, இந்த கஸ்டமரை கொண்டு என் ரப்பு அல்லாஹ் தான் தேவை பூர்த்தி செய்கிறான். எத்தனையோ 1000 கடைகள் இருக்கிறது, எல்லா கடைகளையும் விட்டு விட்டு என் கடைக்கு இந்த அடியானை அல்லாஹ்தான் கூட்டி கொண்டு வந்தான். அன்பர்களே, அல்லாஹ்தான் கூட்டிட்டு வர்றான். பார்க்கிறோம், எத்தனையோ பேர்கள் பார்க்கிறோம், 1000 கடை இருக்கு, நம்ம கடை மேல பிரியத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் தான் கூட்டு வர்றான். வரும்போதே லா இலாஹ இல்லல்லாஹ், என்னுடைய சாமர்த்தியமோ என்னுடைய விளம்பரமோ என்னுடைய எந்த முயற்சியோ இல்லாமல் ரப்பே நீ தான் கூட்டு வந்த. பொருளை கொடுக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், காசு வாங்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ். யாருடைய வார்த்தைகள் அதிகமானது லா இலாஹ இல்லல்லாஹ் விடுகிறதோ அல்லாஹ் தஆலாவுடைய எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் ஜன்னா, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகி விடுகிறதோ அவர் சுவனத்தில் நுழைந்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவனத்தில் நுழைவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுவனத்தில் நுழைந்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம் அப்படின்னா, மௌத்தா போகும்போது கடைசியா கலிமா சொன்ன அந்த அர்த்தமும் இருக்குது. யார்கிட்ட பேசினாலும் சரி, அந்த பேசுடைய கடைசியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அந்த பேச்சை முடிக்க வேண்டும். ஒவ்வொரு பேச்சுடைய மனைவிட்ட பேசினாலும் சரி, பிள்ளைகள்கிட்ட பேசினாலும் சரி, நண்பர்கள்ட்ட பேசினாலும் சரி, முடிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அந்த பேச்சை முடிச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இந்த உலகில் வாழும் காலத்திலே சுவனமாக்கிடுவான். அல்லாஹ் தஆலா உன் வாழ்க்கை சுவனம் என்னங்க, சொர்க்கத்தை எதுவும் சொல்றது, சொர்க்கம் எதுவும் சொல்றது, மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும், உன் உள்ளத்தில் எதுவெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அதுவெல்லாம் கிடைக்கிற இடம்தான் சொர்க்கமாக இருக்கிறது. அப்ப எப்ப நீ எல்லாம் யார்கிட்ட பேசினாலும் அந்த பேச்சு முடிவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி விடுகிறாயோ, இனி உலகத்தில் வாழும் காலத்திலேயே உன் உள்ளத்தில் எதையெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் கொடுத்து அல்லாஹ் இந்த உலகத்தை சுவனமாக்கிடுவான். அல்லாஹ் தஆலா உலக வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை ஆக்கிடுவான். அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், மணிக்கணக்காக உட்காந்து பேசுறாங்க, கொஞ்ச நேரம் கூட அல்லாஹ் பத்தி பேசாம கலைஞ்சிடறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ஒரு சபை ஒன்று கூடி சிறிது நேரம் கூட அல்லாஹை பற்றி பேசாமல் கலைகிறார்களோ அவர் செத்து போன கழுதையை விட்டு சென்றவரை போன்று என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அதனாலதான் பெருமை ஐடியா சொல்லி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாங்க, நீ யாரா உட்காந்து பேர் பேசுறீங்க, அது என்ன சபையா இருந்தா பரவாயில்ல, வியாபார சபையாக இருந்தா பரவாயில்ல, அல்லது நண்பர்கள் சேர்ந்து எந்த சபையா இருந்தாலும் சரி, அந்த சபையில முடிக்கும் பொழுது ஒரு சின்ன துவா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக், இந்த துவா ஓதிட்டா அந்த சபையில் ஏற்பட்ட எல்லா பாவங்களுக்கும் கஃபாரா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. கஃபாரான்னு சொன்னாலே பரிகாரம்னு அர்த்தம். நோன்பு வைக்கிறோம், நோம்பு ஏதாவது தவறி போச்சுன்னா கஃபாரா கொடுக்குறோம், அதுக்கு பாரமா செய்யறோம். இப்போ இந்த துவாவுக்கு பேரே துவாயே கஃபாரான இந்த துவாவுக்கு பேர். சபையில் ஏற்பட்ட குற்றங்களுக்கான பரிகாரம் இது. இப்போ அந்த சபையில் ஏதோ பொய் பேசியிருப்போம், அது யாரையா மனசை புண்படுத்துமா சில வார்த்தைகள் பேசியிருக்கலாம், அல்லது யாரை பற்றியா புறம் பேசியிருக்கலாம். இப்போ சபையில் ஏற்பட்ட எல்லா குற்றங்களுக்கும் பரிகாரம் சபையுடைய முடிவிலே, என்ன சபையா இருந்தாலும், இப்போ நம்ம அல்லாஹ் பள்ளிவாசல்ல ஜமாத் சாத்திகெல்லாம் கொண்டு கூடுறாங்க, முடியும் போது சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி ஓதுறாங்க, அவங்களுக்கு மட்டும் குறிப்பு நினைச்சிட்டு இருக்கிறோம், அது அவங்க குறிப்பானதல்ல. எந்த சபையாக இருந்தாலும் சரி, நாம் அந்த சபையை முடிக்கும் பொழுது சின்ன துவா தான், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ என்ன பாத்தீங்களா, தஸ்பீஹும் வந்துருச்சு, சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி அல்லாஹ்வுடைய புகழும் வந்துருச்சு, வனஷ்ஹது அல்லாஹ் ஷஹாத் கலிமா வந்துருச்சு, அஸ்தக்ஃபிருக இஸ்திக்பார் வந்துருச்சு, வ அத்தூபு தௌபா வந்துருச்சு. ஒரே துவால கலிமா, ஒரே துவால தௌபா, ஒரே துவால அல்லாஹ்வுடைய இஸ்திக்பார், இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலிமா பெருமை கத்துக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈஸியான கலிமா இது. இது அந்த இந்த ஓதிட்டு அந்த சபையை முடிச்சீங்கன்னு சொன்னா சபையில் ஏற்பட்ட எல்லா தவறுகளுக்கும் அது பரிகாரம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அன்பர்களே, இந்த உலகத்தினுடைய பகா, இந்த உலகத்தினுடைய தரிபாடே லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டுதான் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய கடைசியில மக்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட இஸ்லாம் போயிட்டே இருக்கும்.
இப்போ தொழுகை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தொழுகிறாங்க பாருங்க. இப்போ மக்கள் 100%ல 5 நிமிஷம் தொழுகிறாங்க. தொழுகை மக்கள் தொழுகிறதே இல்லை. கொஞ்ச காலம் ஆகும், அப்படியே 5%, 4% ஆகும், 1% ஆகும். கடைசியாக மக்கள் தொழுகையை குறைஞ்சிருவாங்க. குறைஞ்சு மக்கள் யாருமே தொழுகையாலே இல்லாமல் ஆயிடுவாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு காலம் வரும் மக்கள் லா ஸஅலமு ஸலாத்தன் வலா ஸகாத்தன், மக்கள் யாருமே தொழுகையாளியாக இருக்க மாட்டார்கள், யாருமே ஜகாத் கொடுக்க மாட்டாங்க, மக்களுடைய எல்லா நன்மையான காரியம் இல்லாமல் போயிடும் மக்கள். இப்படி ஒரு காலம் வரும். அந்த சமயத்திலே உள்ள முதியவர்கள் வயதானவர்கள் பேசிக் கொள்வார்கள். அப்பயும் ஆளுகள் ஒன்றும் தெரியாது. வயதானவங்க பேசிக்குவாங்களாம், நம்ம அம்மா தாலாம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்களப்பா, அதை சொல்லுங்க திரும்பி சொல்லலாம் என்று அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வயதானவங்க மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த வயதானவர்கள் வெறும் லா இலாஹ, தொழுகை இருக்காது, நோன்பு எந்த அமலுமே இருக்காது, வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்கன்னு சொல்றீங்களே, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவருக்கு பிரயோஜனம் கொடுக்குமா, அவர்களுக்கு பயனளிக்குமா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவருக்கு நிரந்தர அதாபி நரகத்தை விட்டும் பாதுகாப்பு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அன்பர்களே, நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கம் போகும் பொழுது கடைசி நேரம் வரை நம்மை பாதுகாக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுகாலு அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் இருக்கும் வரை கியாமத் வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. உலகத்தில் ஒரே ஒரு மனுஷன் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் வரை இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். எப்போ ஒரு நபர் கூட சொல்றதுக்கு ஆள் இல்லாம ஆயிடுறாங்களோ அப்பதான் அல்லாஹ் துனியா அழிக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் உயிராக அல்லாஹு தஆலா அல்லாஹ் அல்லாஹ் திக்ரை வைத்திருக்கிறான். எப்படி உடல்ல எல்லாம் ஒரு ஆளுக்கு கோமால போயிட்டாரு, உடம்பு ஃபுல்லா கையில அசைவு இல்லை, காலில் அசைவு இல்லை, ஆனா ஒரே ஒரு விரல் அசைதுன்னு வச்சுக்குமே, ஒரே ஒரு விரல் அசைதுன்னு சொன்னால் அவர் அடக்க மாட்டார்கள். எல்லா உறுப்பும் அமைதியாயிருச்சு, ஆனா உதிர் அசை கொண்டே இருக்கிறது. உதிர் அசைன்னு சொன்னா அவர் அடக்க மாட்டாங்க. எப்ப எல்லா உறுப்பும் அமைதியாகிறதோ அப்பொழுது அடக்கம் பண்ணுவாங்க. அதுபோன்று ஒரே ஒரு உறுப்பிலே அசைவு இருக்கும் வரை அந்த உடலை அந்த யாரும் கபரில் அடக்க மாட்டார்கள். அதுபோன்றுதான் இந்த உலகத்துடைய உயிராக அல்லாஹு தஆலா அல்லாஹ் அல்லாஹ் திக்ரை ஆக்கி இருக்கிறான். எந்த யார் உலகத்திலே ஒரே ஒரு நபர் அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செய்யும் வரை அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். நண்பர்களே, எப்படி இந்த உலகத்தினுடைய பகாவுக்கு அல்லாஹ் 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 ஆக்கி இருக்கு, அதுபோன்று நம் உடலும் ஒரு உலகம் தான். நம் உடல்லையும் அல்லாஹ் ஒரு சின்ன உலகத்தை அல்ல, ஒரு குட்டி உலகம் தான் நம் உடல். நம் உடல்ல அல்லாஹ் தஆலா பூமியில என்னவெல்லாம் இருக்கோ நம்ம உடல்ல வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா பூமியில 73% தண்ணின்னு சொன்னா நம்ம உடம்பு 73 தண்ணி வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா நம்ம உடல்ல 73 தண்ணி தான் வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா அதுபோல் நம்ம உடல்ல அல்லாஹ் தஆலா கனிமங்கள், அதுல சக்கரை வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா அதுல இரும்பு சத்து வச்சிருக்கான். என்னென்ன உலகத்திலே என்னென்ன அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறானோ, தாதுபுல் வைத்திருக்கிறானோ, அது எல்லாத்தையும் அல்லாஹ் உடல்லையும் வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா உடல்ல ஒரு சின்ன குட்டி உலகம் தான் இது. இந்த உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் zikr இருக்கும் வரை இந்த உலக பூமியை அல்லாஹ் தஆலா இந்த உடலை சலாமத்தாக வைத்திருப்பான். உள்ளம் இருக்க நண்பர்களே, அல்லாஹ் இருக்க வேண்டிய இடம். அந்த எந்த உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய zikr இருக்கிறதோ அந்த உள்ளத்தை அல்லாஹ் நிம்மதியாக வைக்கிறான். எந்த உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய மறதி விடுகிறது, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் zikrillah, எந்த உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய zikரை விட்டு இறுகி போய் விட்டதோ, கடினமாகி விட்டதோ, துருப்பிடித்து போய் விட்டதோ, அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்போ எந்த உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய zikr இருக்குதோ அதுதான் ஹயாத்தான உள்ளம். அது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு கமஸல் ஹய்யி வல் மய்யித், எந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய zikரோடு இருக்கிறதோ அந்த உள்ளம் தான் உயிரான உள்ளம். எந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய மறதியில் இருக்கிறதோ அது மரணித்து போன உள்ளம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பண்பர்களே, கல்புகள் ஹயாத்தா இருந்தால்தான் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நம் உடல்ல இன்ன ஃபில் ஜஸதி முலுகத்துன், உடலிலே ஒரு உறுப்பு இருக்கிறது, அது சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். அது பாடைந்து விட்டால் எல்லா உறுப்பும் பாரஞ்சிரும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அன்பர்களே, உள்ளத்திலே அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய்து விட்டால் நம்முடைய மற்ற எல்லா உறுப்பும் அல்லாஹ் நிம்மதி ஆக்கிடுவான். அல்லாஹ் தஆலா என் உஸ்தாத் சொல்லுவாங்க, கண்ணில் ஏதாவது தூசி விழுந்தா கண்ணு உறுத்துதுமா, காதில் ஏதாவது
தூசி போயிருச்சு, ஏதாவது பூச்சி போயிருச்சுன்னா காது உறுத்துது, அப்படியே உடையுது. மூக்கில் ஏதாவது நம்ம ஏதாவது உள்ள போச்சுன்னா உறுத்தும். தொண்டையில் ஏதாவது முள்ளுகிள்ளு போச்சுன்னா தொண்டை வலிக்கும். ஒவ்வொரு உறுப்புக்கும் அதற்கு தோதுவானது இருக்கிறது. அது தோதுவா மற்றது உள்ள போனா உறுத்துது, கஷ்டப்படுது. நம்ம உள்ளத்திலே அல்லாஹ் இருக்க வேண்டிய கல்வி முன்னி அரிசுல்லா, அது அல்லாஹ்வுடைய ஞான போக்கு, அல்லாஹ் இருக்க வேண்டிய சிம்மாசனம் அது. அந்த உள்ளத்திலே நீ அல்லாதை குடிகொள்ள வைத்தால் அந்த உள்ளம் உறுத்தத்தான் செய்யும், கவலைகள் வரத்தான் செய்யும், உள்ள ஊசலாட்டங்கள் வரத்தான் செய்யும். உன் உள்ளத்திலே அல்லாஹ்வை குடிகொள்ள வைத்து விட்டால் உன் உள்ளம் நிம்மதி பெறும், அமைதி பெறும் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அலா, திட்டவட்டமாக அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு மட்டும்தான் உங்கள் உள்ளங்கள் நிம்மதி பெறும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நம்முடைய நேரங்களிலே பெரும்பான்மையான நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரிலே கழிக்கும் பாக்கிய நசீபாக்கல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.